Hi students, welcome to Construction Material and Construction Practice. யூனிட் 1 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ மாடல் நம்பர் 3 பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், கற்கள். கற்களுடைய யூசஸ் என்ன, அதோடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன, நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ்னால் என்ன, அதை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத மாடல் நம்பர் 3ல ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் ஸ்டோன்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்களேன். ஃபவுண்டேஷன், வால்ஸ், காலம்ஸ், லிண்டல்ஸ், ஆர்ச்சஸ், ரூஃப்ஸ், ஃப்ளோர்ஸ், டேம் ப்ரூஃப் கோர்சஸ், எல்லா இடத்துலையும். ஒரு கட்டமைப்புன்னு ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், கீழே உள்ள அஸ்திவாரத்தில் இருந்து மேலே உள்ள டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வரைக்கும் ஸ்டோன்ஸை வந்து எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுமான பொருள். அண்டில் தென் வேற எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஒர்க், அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்துறது. இது வந்து ஸ்டோன்ஸ் வந்து அட்ராக்டிவ் லுக் இருக்கும். அதாவது ஷைனிங் இல்லாட்டினாலும் அது பார்க்கறதுக்கு மேசிவ் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பிரிக்கை வச்சு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா அதோடைய ஃபேஸிங்கில் மட்டும் என்ன பண்றாங்க, ஸ்டோன்ஸை வச்சு ஒரு ஷேடோ வந்து கொடுக்குறாங்க. அந்த ஷேடோவோட பேர் தான் என்னது, காம்போசிட் மேசன்ரி அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம வந்துகிட்டு இருக்க ப்ரீவியஸ் அடுத்து வரக்கூடிய யூனிட்ஸில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா எலிவேஷன் பர்பஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோன்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பேவிங் ஸ்டோன்ஸ், அதாவது தரைத்தளம் பதிக்கிறோம் பார்த்தீங்களா, தளமாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம உட்காந்துருப்போம், அந்த உட்காந்துருக்க தளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தரைத்தளம் அமைக்கிறதுக்கு கூட ஸ்டோன்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் ஃபார் ஃப்ளோர் பில்டிங்கோடைய வேரியஸ் பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருக்கட்டும், எல்லா டைப் ஆஃப் பில்டிங்லையும் தளம் அமைக்கிறதுக்கு இந்த ஸ்டோன்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ரோடு போடுற இடங்கள்ல கூட ஸ்டோன்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரோடோட சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாத்ஸ் இருக்கும். அந்த ஃபுட் பாத்ஸில் கூட இந்த ஸ்டோன்ஸை வந்து பேவிங்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்டோன்ஸை வேற எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸில் பேலஸ்ட், அதாவது கல் படுக்கை ஒன்று படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரயில்வே ட்ராக்கு கீழே ஒரு பேலஸ்ட்டுக்கு குவியல் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட இந்த ஸ்டோன்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன பிரிட்ஜஸ், பியர்ஸ், அப்பார்ட்மெண்ட், ரிட்டைனிங் வால்ஸ், லைட்டிங் ஹவுசஸ், டேம்ஸ், இந்த மாதிரியான இடங்கள்லையும் கூட பிளாக்ஸாக இந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் குட் பில்டிங் ஸ்டோன். ஸோ ஒரு டாப் டு பாட்டம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்லுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த்து, நொறுங்கும் தன்மை வந்து கிரேட்டர் தென் 100 Nm² இருக்கணும். அதோடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப அழகான மேசிவ் அப்பியரன்ஸாக இருக்கணும். டியூரபிலிட்டி, நீடித்து உழைக்கும் தன்மையாக இருக்கணும். ஈஸினஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அது வந்து கட் பண்ணுறதுக்கு, இப்போ கற்களை வந்து நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல கட் பண்ணோன்னா அந்த கற்கள் வந்து உடஞ்சி போகாமல், அதாவது ஷேப்புக்கு ஏற்றாப்புல கட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹார்ட்னஸ் கிரேட்டர் தேன் 17 இருக்கணும். லெஸ் தேன் 17 இருந்துச்சுன்னா மீடியம் ஹார்ட்னஸ், புவர் ஹார்ட்னஸ் ஆயிரும். ஸோ அதை பயன்படுத்த முடியாது. பெர்சன்டேஜ் ஆஃப் வியர், தேய்மானம் லெஸ் தென் 3% இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ரெசிஸ்டன்ஸ் டு ஃபயர், தீயினால் பாதிக்காத வண்ணம், தீ எரிஞ்சாலும் அதோடைய ஷேப் வந்து இழக்காமல் நீடித்து நிலைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்சர், கிராக் இல்லாமல் அந்த மூலக்கூறுகளில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு ஸ்டோன்ஸ் வந்து குட் பில்டிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர், அதோடைய ஷேப்லேயும் சரி ஒழுங்காக இருக்கணும், அன்ஈவனாக இல்லாமல் ஒரு நீட்டான ஷேஃபாக இருக்கிறாப்புல இருந்தால் தான் அதோடைய ஸ்ட்ரக்சர் நல்ல பில்டிங் ஸ்டோனுக்கான ஒரு டெக்ஸ்சர். அதுக்கடுத்து வாட்டர் அப்சார்ப்ஷன், நீரின் உறிஞ்சும் திறன். இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்து 24 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலும் அது 0.6% வந்து அந்த 6% விட கூடிடக்கூடாது. அப்படி கூடிருச்சு அப்படின்னா வாட்டர் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டோன்ஸை நம்ம கட்டிடத்திற்கு பயன்படுத்த முடியாது. நேச்சுரல் ஸ்டோன் ஃபார் ஃப்ளோரிங்,
ஃப்ளோரிங்க்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸை என்னென்னலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரானைட். இந்த கிரானைட் வந்து எரிமலை பாறை வகையை சேர்ந்தது. இது வந்து என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ஸு, ஃப்ளாஸ்பர், மைக்கான்ற மினரல்ஸ்னால உருவாயிருக்கு. இது வந்து என்னென்ன கலர்ஸில் சைட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரே, கிரீன், ப்ரௌன், பிங்க் அண்ட் ரெட் கலரில் இருக்குது. கிரைனைட்டுங்கிறது ஹார்ட் அண்ட் டியூரபிளாக இருக்கிறதுனால நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேசஸில் கிரைனைட்டை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒன்று காஸ்ட்லியஸ்ட் ஒன். சாண்ட்ஸ்டோன். சாண்ட்ஸ்டோன்ஸ் வந்து படிவுப்பாறை வகையை சார்ந்தது. இது வந்து வேரியஸ் ஃபார்மேஷன், ஃபைன் கிரைண்டாகவும் கிடைக்குது, கோசர் கிரைண்டாகவும் கிடைக்குது. இது என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ, பிளாக்கு, ரெட் அண்ட் எல்லோ கலர்ஸில் இருக்குது. இதுவும் வலிமையானதான், ரொம்ப வந்து டென்ஸாகவும் இருக்காது, காம்பேக்டாகவும் இருக்காது. மார்பிள். மார்பிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருமாறு பாறை வகையை சார்ந்தது. இது வந்து நிறைய கலர்ஸில் வந்து சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ஹை காம்பேக்ட்னஸ், அதாவது ரொம்ப திண்மமான ஒன்று. ஸோ இது வந்து ஹார்டாகவும் இருக்கும், நீடித்தும் உடைக்கக்கூடிய ஒன்றான மார்பிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். நிறைய இடங்களில் கிரேனைட்டையும் மார்பிளையும் நிறைய கட்டுமானங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்லேட். ஸ்லேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருமாறு பாறை வகையை சார்ந்தது. இது வந்து உடனடியாக தேஞ்சிராது, காம்பேக்டாக அண்ட் ஃபைன் கிரைண்டாக இருக்கிறனால ரிங்கிங் சவுண்டு கிடைக்குது. 2 ஸ்லேட் வந்து உரச மூத்தில் என்ன கிடைக்குது, மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்ட் வந்து அதில் கேட்குது. நிறைய கலர்ஸில் வந்து சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து டேம் ப்ரூஃப் கோர்ஸாக வந்து கட்டிடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பேலஸ்ட். பேலஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிமலை பாறை வகையை தான் சேர்ந்தது. இது வந்து காம்பேக்டாகவும் ஹார்டாகவும் இருக்கிறதுனால ஹெவி ஒர்க்ஸ்க்கு, அதாவது ரயில்வேஸில் பேலஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கீழே நம்ம அஸ்திவாரம் போடுற இடங்கள்லையும் நம்ம வந்து பேலஸ்ட் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ரெட்டு, எல்லோ, கிரே, ப்ளூ அண்ட் க்ரீனிஷ் பிளாக் கலர்ஸில் சைட்டில் அவைலபிளாக கிடைக்குது. ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ். ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கையிலே உருவாக்கக்கூடிய கற்கள். இப்போ இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஸ்டோன்ஸை தவிர்த்து செயற்கையாக மனிதன் தன்னுடைய தேவைக்காக உருவாக்குறான் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸ் தான் என்னது, ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் காங்கிரீட் பிளாக்ஸ். சிமெண்ட் காங்கிரீட் பிளாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டையும் ஃபைன் அக்ரிகேட்டையும் கோசர் அக்ரிகேட்டையும் வாட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாக்காக உருவாக்கணும் அப்படின்னா, ப்ரீகாஸ்டாக ஸ்டீலை யூஸ் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னா, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிமெண்ட் காங்கிரீட் பிளாக்ஸ். இந்த இது வந்து அதிகமாக எந்த இடங்களில் சிமெண்ட்டும் மேனுஃபேக்சரிங் இந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த இடங்களில் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து நாட் வலிமையாக இருக்கும், பட் ஆனால் விலை மலிவாகவும் இருக்கும். பட் ஆனால் அப்பியரன்ஸ் வந்து இந்த இதில் கிடையாது. மொசைக் டைல்ஸ். மொசைக் டைல்ஸ்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீகாஸ்ட் காங்கிரீட்டையும் வித்து மார்பிள் சிப்ஸையும் டாப் சர்ஃபேஸாக வச்சு ஒரு டைல்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த டைல்ஸை என்ன சொல்கிறாங்க, மொசைக் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட் ஷேடோஸ்லையும் வயலி நிறைய இடங்களில் வந்து இது ப்ரெசண்டடாக கிடைக்குது. டெரஸோவில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பிளோடைய சிப்ஸையும் சிமெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல், ஒரு டைல்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னா அது என்னது, டெரஸோ மெட்டீரியல் அப்படின்றாங்க. இது வந்து பாத்ரூமு, ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், டெம்பிள்ஸ் இந்த மாதிரியான நிறைய இடங்களில் டெரஸோ ஸ்டோன்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. விக்டோரியா ஸ்டோன்ஸ். விக்டோரியா ஸ்டோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பார்ட் ஆஃப் கிரைனைட்டையும் 1 பார்ட் ஆஃப் சிமெண்டையும் யூஸ் பண்ணி 3 நாள் செட் பண்ணி ஒரு ஹார்ட் பிளாக் வந்து ரெக்யூர்ட் ஷேப்பில் வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, விக்டோரியா ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹார்டான பிளாக்கு. இது வந்து நம்மளோட பர்பஸ்காண்டி, தேவைன்ற பர்பஸ்காண்டி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த இதில் என்ன பார்த்துருக்கோம், ஸ்டோன்ஸ்னால் என்ன, அதோடைய யூசஸ், அதோடைய ரெக்யூர்மெண்ட்ஸ், அதை நேச்சுரல் ஸ்டோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.